வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறது டெக்னிக்கல் லெவலில் எனக்கு தெரிந்த சில பங்குகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன். இந்த பங்குகள் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிற நிலமையில தான் நான் கொடுத்துட்டு வர்றது. எக்காரணம் கொண்டும் இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் பார்க்காதீங்க. எனக்கு இது போகும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஒரு முதலீட்டாளராக என்னுடைய எண்ணத்தில் வரக்கூடியதை நான் உங்களோட பகிர்றேன். நீங்களும் அதை ஆராய்ந்து அது செய்தால் சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது மட்டும் அதில் முதலீடு செய்தீங்கன்னா உங்களுக்கும் அதில் ஒரு பயன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நன்மைக்காக மட்டுமே இது பகிரப்படுது. ஸோ இதை ரெக்கமெண்டேஷனாக பார்த்துடாதீங்க. முழுக்க ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பங்குச்சந்தையில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வழக்கம் போலவே நம்முடைய ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் சொல்லப்பட்ட சில ஸ்டாக்ஸுகளில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸுகளை இப்போ தற்சமயம் ஒரு கிளான்ஸாக பார்க்கலாம். அதில் முதலாவதாக வரக்கூடியது நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய பங்கு இண்டஸ் டவர்ஸ். இது 175 205 சொல்லியிருந்தோம். இந்த வாரம் 175லேருந்து 205 வேகமாக கடந்து 222க்கே போயிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த பர்டிகுலர் பங்கு கொடுத்துருக்கு. ஸோ யாராவது இதில் என்ட்ரி இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ கூட நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நான் சொன்னது சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இல்லை. நாம் செய்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தில் சரியான ஒரு அளவு கிடைக்கும்போது நம்ம அதனுடைய பலனை கரெக்டாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்களை நான் எடுத்து சொல்லிட்டு வரேன். ஸோ நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கையில் பணம்ங்கிறது வரும். ஸோ இன்னும் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு 2-3 முக்கியமான விஷயங்கள் தலைக்கீழ நடக்கும்போது விறுவிறுன்னு மார்க்கெட் இறங்குச்சுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோன்னு நினச்சதை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுடலாம். ஸோ அதனால தான் ஒரு அலர்ட்டுக்கு தான் உங்களுக்கு இதை நான் கொடுத்துட்டு வரேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் அலோக் இண்டஸ்ட்ரீஸ். இது 22 29 கொடுத்துருந்தோம். 22 தாண்டி ஒரு 3 வாரம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் 22லேருந்தே ஸ்டார்ட் ஆகி நேராக 29 தாண்டி 32லேயே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த 17:40 கிட்ட இருக்கும்போது நம்ம கொடுத்த விஷயம் ஒரு தடவை 22 தொட்டுட்டு மறுபடியும் கீழே 17:40 தொட்டு மறுபடியும் 22 தாண்டி மேலே போயிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் கடைசியாக முடிவு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான முடிவை கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ட்ரி இருந்தவங்களுக்கு இந்த பென்னி ஸ்டாக்கில் என்ட்ரி இருந்தவங்களுக்கு இப்போ இந்த 29ங்கிறது நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பேஸாக இருக்கும். இல்லை இதற்கு மேலே போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உள்ளவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 29 ஒரு தடுப்பாக வச்சு வெயிட் பண்ணுங்கள். அதற்கு கீழே வரும்போது கொஞ்சம் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவில் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதை எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸ் தான் நான் இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு இருக்குது. இன்னும் ஜொமேட்டோ இதெல்லாம் கூட நான் இந்த வாரம் பார்த்தேன். அதுவும் நல்லா மேலே போயிருந்ததை நான் பார்த்தேன். நான் கொடுத்த 2 லெவல்ஸுமே டச் பண்ணியிருக்கிறத பார்த்தேன். நிறையாவும் நம்ம சொல்கிறதுக்கு நேரம் பத்தாத காரணத்தினால நீங்களும் அதில் சரியாக நீங்கள் வாட்ச் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஒலெக்ட்ரா கிரீன் டெக். இதை நீங்கள் ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிங்க. நான் அதை கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் போட்டுடுறேன். ஸோ இதுதான் முதல் ஸ்டாக்கு. 1452 ரூபா 80 காசில் இப்போ க்ளோசிங் இருக்குது. என்னுடைய நோக்கம் என்னென்னா 1465 தாண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இந்த ஸ்டாக்கில் கொடுத்தாங்க அப்படின்னா இதனுடைய அடுத்த லெவலாக நான் எதிர்பார்க்கிறது 1740. அதற்கு அடுத்தபடியாக 2150 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இதை ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இந்த வருடத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டாக் 1465 தொட்டிருக்கு. அதன் பின்பு அங்கேருந்து இறங்கி கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1000கிட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துலையே நல்லா சஸ்டெயின் ஆகி இப்போ திருப்பி அந்த 1465 நெருங்கி வந்திருக்கிறது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டாப்னு பார்த்திங்கன்னா 1493 வரைக்கும் போயிட்டு
மறுபடியும் 1452.80 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வால்யூமோடு இந்த வாரமும் போன வாரமும் இருந்ததுனால தொடர்ந்து இது ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் எண்ணமாக வச்சு செய்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது இந்த 1465க்கு மேலே இது க்ளோசிங் வரும்போது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதனுடைய அடுத்த லெவல்ஸாக 1740யும் அதுக்கு அடுத்தபடியாக 2150 2150 நமக்கு வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்னுடைய எண்ணம். நீங்களும் ஆராய்ந்து உங்களுக்கு இதில் திருப்தி இருந்தால் மட்டும் முதலீடு செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சுமிடோமோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. சுமிகெம் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனியில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 417 ரூபா 40 காசு அப்படிங்கிற லெவலில் இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. என்னை பொறுத்தளவில் இந்த வாரத்தினுடைய ஹையான 425 தாண்டி இது மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட். இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோடு தான் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. ஸோ 425க்கு மேலே அடுத்த வாரம் க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா 455 முதல் வாய்ப்பாக நமக்கு என்ட்ரிமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் எதிர்பார்க்கிறது. அதையும் தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 505 அப்படிங்கிற லெவலுக்கு நெக்ஸ்ட்டாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது கிட்டத்தட்ட அந்த 370 ரேஞ்சஸில். ஸோ அந்த இடத்துலேருந்து இது மூவ் ஆக ஆரம்பித்து இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோட மூவ் ஆகிருக்கிறதுனால இன்கேஸ் 425க்கு மேலே ஒரு க்ளோசிங் இருந்தால் மட்டும் நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்புகளும் 455 505 கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் ஆராய்ந்துட்டு இதில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எடுத்து வைக்கலாம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஈக்விட்டாஸ் ஸ்மால் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாயிலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். நானும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இதனுடைய மூமெண்ட்டை நான் வாட்ச் பண்ணி ஒவ்வொரு ஏற்றத்தையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். 114 ரூபா 55 காசில் இந்த வாரம் க்ளோசிங் இருந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தினுடைய உச்சத்தினுடைய நெருக்கத்தில் தான் வந்து க்ளோசிங் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வழியில் 100 ரூபாயை தாண்டுறதுக்கு சில வாரங்கள் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த 100 ரூபாயை தாண்டின உடனே இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபாய் ஏற்றத்தை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த 115 ரூபாய்க்கு மேலே அடுத்த வாரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் கொடுக்கப்பட்டால் நமக்கு அடுத்தபடியாக 131 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவலாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 150 வரைக்கும் இரண்டாவது வாய்ப்புகளாக நமக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை வந்து 100 ரூபாயை ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிட்டு பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய என்ட்ரியை கொடுங்க. இதுதான் காரணங்கள். 100 ரூபா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இது கீழே வராத வரைக்கும் நமக்கு இந்த இரண்டு வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டாக்கு பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ட்ரைடன்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு 2022 மே மாதத்துக்கு நெருக்கத்தில் 42 ரூபாய் கீழே வந்த ஸ்டாக்கு இது வரைக்கும் அந்த 42 ரூபாயை தாண்டி மேலே போகாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போவும் இந்த வாரமும் கிட்டத்தட்ட 40 ரூபா 90 காசில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நல்ல வால்யூமோட ஒரு ரைஸ் ஆகி மேலே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்கேஸ் இந்த 42 ரூபாயை தாண்டி இந்த வாரம் ஒரு வேளை சந்தர்ப்பம் கிடைத்து க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் நமக்கு ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கிடைக்கிறதுனால இந்த ஒரு மூமெண்ட் நமக்கு கிடைச்சது நமக்கு ஃபஸ்ட் லெவலாக 5350 அப்படிங்கிறது முதல் வாய்ப்பாக நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 71 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நெக்ஸ்ட் மூவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அது அந்த 42க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா மட்டும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். நான் சொன்னது போல் உங்களுக்கும் இந்த இடத்தை தாண்டும் போது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு 25 ரூபா 40 காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க.
இதுவும் வந்து 23 ரூபா 40 காசுக்கு மேலே க்ளோசிங்ன்றதை ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்துச்சு ஸ்ட்ராங்காக. ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா இன்னும் அந்த க்ளோசிங்க்கு மேலே, அதாவது அந்த வாரத்தினுடைய ஹையை இது வரைக்கும் தாண்டலை. 27.50 இன்னும் தாண்ட முடியல. இருந்தாலும் கூட 23.50க்கு கீழே க்ளோசிங் கொடுக்காம மெயின்டைன் பண்ணுறதை நம்ம இந்த 2 வாரங்களாக பார்க்க முடிந்தது. போன வாரமும் அதை சஸ்டெயின் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 23.50 நம்ம வந்து ஒரு தடுப்பாக வச்சுட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ட்ரீம் லெவலாக 30 வரைக்கும் போகிறதுக்கான, 30 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சால் ஸ்டீலில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நமக்கு 40 அப்படிங்கிறது சால் ஸ்டீலில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ காரணங்கள் இதுதான். இந்த 23.50 தாண்டி ஒரு க்ளோசிங் இருக்கிறதுனால, அதுவும் நல்ல வால்யூமோடு அந்த வாரம் க்ளோசிங் இருந்துச்சு. பட் இந்த 2 வாரங்களும் நம்ம சொன்ன மாதிரி, போன வாரமே நான் சொன்னது தான், ஒரு மந்த நிலை இந்த திருவிழா காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த வாரத்தில் ஒரு வேளை அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதுன்னா நமக்கு இந்த 2 வாய்ப்புகளும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ என்னுடைய தேர்வுகளை உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். நீங்களும் வந்து இதை ஆராய்ந்து உங்களுடைய முதலீட்டை தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். தொடர்ந்து ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னுடைய தேர்வுகளை நான் பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.